ஹலோ அன்பு உறவுகளே, நான் உங்கள் அப்பா மொபைல்ஸ். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஸ்டமர் வந்து சார்ஜ் ஏறலை அப்படின்னாங்க. சார்ஜ் ஏன் ஏறலை அப்படிங்கிறத மொபைலை பிரித்து பார்த்தா தான் தெரியும். இப்போ நம்ம மொபைலை பிரித்து பார்க்கலாம், என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கஸ்டமர் சார்ஜ் ஏறலை அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜ் ஏறலை அப்படின்னா நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்கணும்ல. இப்போ கேபிளை சொல்லிடலாம். சார்ஜ் ஏறுது, ஆனால் கஸ்டமர் சார்ஜ் ஏறலை அப்படின்னாங்க நம்மகிட்ட. ஆனால் சார்ஜ் ஏறுது பாருங்களேன். திருப்பி உங்களுக்கு பண்ணுறேன். சார்ஜ் ஏறலை அப்படின்னாங்க, ஆனால் விட்டு விட்டு கனெக்ட் ஆகுது. சரி, அதை ஏன் அந்த நாள் வரணுங்கிறத பிரித்து பார்த்து கம்ப்ளைண்ட் சரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம பேக் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. பேக் டோர் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா சிசி போர்டு இருக்கிற இந்த ரிங்கர் போர்ட் செட்டை இப்போ ஓப்பன் பண்ணணும். அங்கே ஓப்பன் பண்ணிடலாம். இன்னொரு ரிங்கர் செட்டில் இருந்த ஸ்க்ரூவை கட்டிடலாம். ஏன்னா இந்த பிரச்சனை அடிக்கடி வரும்னு சொல்லி கஸ்டமர் சொல்கிறாங்க. அப்போ அந்த பிரச்சனை இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம முழுசாக பிரித்து தண்ணி பார்த்தாகணும். வேறு வழியில் ரிங்கர் செட் எடுத்தாச்சு. இப்போ இந்த சிசி போர்டை காட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிசி போர்டை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். சிசி போர்டு நம்மளையும் பார்த்தாங்க. இப்போ பார்த்தா சிசி போர்டு நல்லா தான் இருக்குது. தண்ணிக்கு வரல, எதுவும் வரல. ஆனால் சிசி போர்டுக்கு ஒழுங்காக கரண்ட் வரல அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. சிசி போர்டுக்கு ஒழுங்காக கரண்ட் வரல. இந்த ஸ்டிப்பில் இருந்து ஒழுங்காக கரண்ட் வரல. அதனால் என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த பேட்டரி வீங்கி போயிருந்துச்சு. வீங்கி போனதோட வந்து உப்பி போயிருந்தனால இந்த ஸ்டிப் வந்து மேலே எம்பிட்டு வந்திருக்கும். அந்த எம்பிட்டுனால எடுத்துட்டு இப்போ திருப்பி புது பேட்டரி மாற்றி இது பண்ணதுனால அதில் ஒழுங்கு கரண்ட் வரல. கரண்ட் எதுக்கு வரல அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தலாம். சிசி போர்டு, இந்த போர்டு தான் பிரச்சனை. என்ன செக் பண்ணி பார்த்துருவோம். ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம இந்த ரெட்மி 8A கொண்டு நம்ம சார்ஜிங் ஏறுறதுக்கு நம்ம சம்பர் அடிச்சிருக்கோம். இந்த மூணு ட்ராக் இருக்கும். இந்த 3 ட்ராக்கில் கடைசி 3வது ட்ராக்கில் சம்பர் அடிச்சு, இது கம்பி வரும் பார்த்தீங்களா, கம்பி இந்த சம்பரை கொண்டு வந்து இங்கே இருக்க கெப்பாசிட்டரில் சால்டர் பண்ணிடணும். இந்த கெப்பாசிட்டரில் சால்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கனெக்ஷன் வந்து த்ரூவாக போகுமா. சார்ஜ் பக்காவாக ஏற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் வராது. தண்ணி பாலம் மட்டும் வச்சுக்கணும், சரிங்களா. இப்போ செக் பண்ணி பார்த்துலாம். சார்ஜ் ஏறுது. இப்போ சார்ஜிங் பிரச்சனை சால்வ். கஸ்டமருக்கு இந்த பிரச்சனை வராது. இருந்தாலும் நமக்கு தண்ணி படம் பார்த்துன்னு சொல்லி தான் வைக்கணும். பேக் செக் பண்ணி மாற்றிடலாம். எல்லா ஸ்க்ரூவும் போட்டு எல்லாம் முடியாச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் சார்ஜ் ஏறுதா அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, சார்ஜ் எந்த தடை இல்லாமல் ஏறுதா அப்படிங்கிற மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்து கஸ்டமர் கொடுத்துருவோம். ஏன்னா இந்த பிரச்சனை அடிக்கடி வரது அவங்க சொல்கிறாங்க. இனிமேல் இந்த பிரச்சனையே வரக்கூடாது. அதனால தான் நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணோம். பக்காவாக ஏறுது. இப்போ பேக் டோரை மாட்டிடலாம். பேக் டோரை மாட்டியாச்சு. மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபைனலாக ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர் டெலிவரி பண்ணிடலாம். பக்காவாக ஏறுது. கஸ்டமருக்கு சார்ஜிங் பிரச்சனை கண்டிப்பாக வராது. நன்றி உறவுகளே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அப்பா மொபைல்ஸ் பாலமேடு.